என் பெயர் செல்வராஜ். நான் இந்திய ஊழல் ஒழிப்பு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறேன். எங்களது முக்கிய பணி தகவல் உரிமை சட்டத்தின்படி அரசு அலுவலகங்களில் உள்ள தகவல்களை சேகரித்து அதன் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கும் பணியினை மேற்கொண்டு வருகிறோம். அதன்படி இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ற ஒன்று இருக்கிறது. அதாவது அவங்க தமிழில் சொல்லும்போது தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து இந்த பொது நிதி எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதற்கு அவர்கள் அங்கிருந்து தகவல் உரிமை சட்டத்தின்படி சில தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம்தான் வந்தது இந்த தகவல். இதில் ஒரு முக்கியமான வேடிக்கை என்ன தெரியும்னா, இந்த தகவல் கேட்டு இந்த பிராணிகள் நல வாரியத்திற்கு விண்ணப்பித்ததே 23/7/2024. 2024 தகவல் கேட்டதுக்கு அவங்க தகவல் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தேதியெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் தேதி என்ன போட்டிருக்கிறாங்கன்னா 27/10/2025. அதாவது 7/24 கேட்ட தகவலுக்கு 10/25 இந்த தகவலை ரெடி பண்ணுறாங்க. அனுப்புனது எப்போ அனுப்புனாங்க தெரியுமா? இன்றைக்கி தான் தபால் வந்து சேர்ந்து. அதில் இருந்து 1 வருஷம் கழிச்சு, விண்ணப்பித்து 1 வருஷம் கழித்து தகவலை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிவிட்டு அதை அனுப்புறதுக்கு மறுபடியும் 1 வருஷம் எடுத்துருக்குறாங்க. என்ன அழகாக அருமையாக செயல்படுது இந்த வாரியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அவங்க கொடுத்துருக்கிற தகவல் படி சுமார் 29 பிராணிகள் நல அமைப்பு செயல்படுவதாக ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலில் நிறைய பேர் வர்றாங்க. எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருந்தெல்லாம் இருக்குது. இது 1 வருஷத்துக்கு இந்த பொது நிதியிலிருந்து இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இவர்கள் செலவின தொகையாக கொடுக்குறார்கள். ஃபண்டு ரிலீஸ்டுங்கிற டைட்டிலில் கொடுக்குறாங்க. என்னென்ன இது கொடுக்குறாங்கன்னா, ஃபீட் அண்டு மெடிசின், அதாவது உணவுக்காகவும் மருந்துக்காகவும் ஒரு தொகை கொடுக்குறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸுன்னு போட்டு ஒரு தொகை கொடுக்குறாங்க. இந்த ஃபீட் அண்ட் மெடிசின் வரும்போது இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அனிமல் அண்டு நேச்சர் அப்படின்னு ஒரு அமைப்பு மாசினகுடி நீலகிரிஸில் இருக்குது. அதுக்கு 79,93,500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்தாங்க, எப்படி அதை பயன்படுத்தினாங்க, இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த விலங்குகள் நல பிராணிகள் நல வாரியத்துக்கு இருக்குது. ஆனால் அவங்க அதையெல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு இனி மறுபடியும் ஒரு தகவல் கேட்டு வாங்கணும். இதே மாதிரி நிறைய அமைப்புகள், இந்த அமைப்புகள்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் இந்த பிராணிகளை அவங்களே போஷாக்கு கொடுத்து அவங்களே தனியாக வச்சு பராமரிக்கிறதா சொல்லி தான் இதெல்லாம் வாங்குகிறாங்க. அப்படி பராமரிக்கும்போது ஃபீட் அண்ட் மெடிசனுக்கு பணம் கொடுக்குறாங்க, சரியாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆம்புலன்ஸுன்னு ஒரு ஹெட்டில் கொடுக்குறாங்க. அதாவது 8 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம்னு கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் என்ன, அப்போ இவங்க எல்லாம் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறாங்களா? அத்தனை பேரும் 29 பேரும் ஆம்புலன்ஸ் இருக்குமா என்னங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அதுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க. ஒரு வேளை விலங்குகளை ஏற்றிட்டு வர்றது இறக்குறதுக்குன்னு சொல்லி கணக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில அமைப்புகளுக்கெல்லாம் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா பெரும்பாலும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஃபீட் அண்ட் மெடிசனுக்கு 34 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்குன்னு 8 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 42 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. மற்ற அமைப்புகளை எல்லாம் பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படியோ அந்த தகவல் உரிமை சட்டத்தில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய உண்மையான நோக்கம் இதில் இந்த நிதி மட்டும், அரசு நிதி வாங்கினது மட்டும்தான் இது. ஆனால் இவர்களுக்கு வேறு இந்த மருந்து கம்பெனிகளில் இருந்தெல்லாம் நிதி வரும், நன்கொடைங்கிற பேரில். அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட சமயங்களில் வந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ளூ கிராஸு இருக்கிறதுக்கு வெப்சைட்டை போய் பார்த்தாச்சுன்னா அதில் இருக்குது.
போன வருஷத்தில் 25ல் ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நன்கொடையாக வந்ததே வந்து 35 லட்ச ரூபா வந்திருக்குது. அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிற தகவல் தான். அது கீழே செலவு கணக்குன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது பிளாங்காக இருக்குது. பிளாங்காக இருக்குன்னு இல்லை, மறைச்சிருக்கிறாங்க, ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்காக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் அதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். அதில் பார்த்தாச்சுன்னா இந்த வரவு செலவு கணக்கு சுத்தமாக இல்லை, எதுவுமே இல்லை, எந்த வரவும் இல்லை, எந்த செலவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வர்றது எங்கேருந்து வருதுன்னா, இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் இருக்குது இல்லை, கொரோனா பீரியடில் லட்சக்கணக்கில் கோடிகள் கொள்ளையடிச்சானுங்கள்ல அந்த குரூப் எல்லாம் வேலை செய்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா, மருந்து தயார் பண்ணி விற்பனை ஆகணும்னா நாட்டில் இந்த அனிமல்ஸ் எல்லாம், பிராணிகள்லாம் இருக்கணும். குறிப்பாக இந்த நாய்கள், தெரு நாய்கள் அவங்களுக்கு முக்கியமான தேவை. தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. அப்புறம் இந்த இனவிருத்தி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. அப்புறம் யாரையும் கடிச்சதுன்னா, மனுஷனை கடிச்சதுன்னா மனுஷனுக்கு ரேபீஸ் அது இதுங்கிற ஊசியெல்லாம் போடணும். எல்லாத்துக்கும் மருந்து தயார் பண்ணணும். மருந்து தயார் பண்ணால் தான் அந்த கம்பெனி நடந்துகிட்ருக்கும். அந்த கம்பெனி நடக்கணும்னா மருந்து விற்பனை ஆகணும். விற்பனை ஆகணும்னா இந்த நாய்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருந்தால் தான் மருந்துகள் விற்பனை ஆகும். அந்த வகையில் கொரோனா பீரியடில் நடந்தது பார்த்திங்களா, ஆயிரக்கணக்கான கோடிகள் எல்லாருக்கும் கொடுத்து, எல்லா மருந்து கம்பெனிகளும் கொடுத்து ஊழல் செய்து தான் இந்த மனுஷனுக்கு ஆகாத விஷத்தை எல்லாம் ஊசின்னு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுலேயும் வந்து சுகாதாரத்துறையில் ஒருத்தர் ராதாகிருஷ்ணனுங்கிறவர் ஒரு செயலாளராக இருந்தார். அவர் அந்த வேலையை தான் செய்துட்டு இருந்தார். இப்போ மின்சார வாரியத்திலிருந்து அதே தொழில் அவர் தொடர்ந்து செய்துட்ருக்கிறாரு. அது அவங்களுடைய குலத்தொழில் மாதிரி செய்துட்ருக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி இவங்க வாங்குகிற தொகைகளை எல்லாம் வந்து அவங்க சொத்து சேர்த்துட்ருக்குறாங்க. அதாவது பொது நலனை சமுதாய பணின்னு வெளியில் சொல்லிட்டு அவங்க சொத்து சேர்க்கறதுக்காக தான் இதில் அத்தனை பேரும் இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. அது ஏன்னா ரொம்ப கம்மியான தொகையெல்லாம் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஒரு அமைப்பு வந்து ஹியூமன் அனிமல் சொசைட்டின்னு ஒன்று எங்கே இருக்குது, உப்பிலிப்பாளையம், கோயம்புத்தூர். அவங்க 2,41,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் அவங்க உண்மையிலேயே ஏதாவது செய்கிறவங்கள, அந்த பணி செய்கிறவங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து கேர் எர்த்து ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. அதில் வந்து 59,000 ரூபா தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில நிறைய இதுகள் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட 80 லட்சம், 70 லட்சம், 60 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கி அவங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஏன்னா அவங்க நிறைய மிருகங்களை வச்சு பராமரிக்கிறதா ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. இந்த இதில் இவங்க கொடுத்துருக்கிற தகவல் படி இவங்க அந்த அரசு பணத்தை இவர்கள் எடுத்து கொடுத்ததற்கு அந்த அமைப்புகள்லாம் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தின, செலவு செய்தன, இந்த விவரம் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு அவங்க கொடுக்கணும். அவங்களா கொடுக்கலன்னா இவங்களா கேட்டு வாங்கணும். இவங்க கேட்டு வாங்கினாங்களா என்னன்னா நிச்சயமாக வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வாங்குறவங்கெல்லாம் இவங்களுக்கும் படி அளந்துடுறாங்க. இந்த 29 அமைப்புகளும் இவங்களுக்கு இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் பணம் கொடுக்குறவங்களுக்கு படி அளக்கிற பகவானாக இருக்கிறதுனால இவங்க அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்குறவுடைய தகுதியே இல்லாமல் போயிடுறது இல்லை. ஊழல் பண்ணுறவனுக்கு என்ன தகுதி இருக்கும்? அதனால் இவங்க கேட்க மாட்டாங்க. இது சம்மந்தமான பணிகளை இனிமேல் தொடர்வதாக இருக்கிறோம். எல்லாத்தையும் கணக்கு வழக்குகள்லாம் எனக்கு கொடுன்னு இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்டு வாங்குறதா இருக்கிறோம். கேட்டு வாங்கிட்டு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும்.